திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்க்கரத்து வாரணத்தானை மகத்து வன்றோன் மைத்துணனை மைத்தனை துபச வாரணத்தானை துணை நயந்தானை வயலருணை வாரணத்தானை திரை கொண்ட யானை வாழ்த்துவனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் தானா படியுங்க. அக்கினி புராணம். அக்கினி புராணம். அக்கினியால் வசிட்ட முனிவருக்கு உபதேசிக்கப்பட்டது புராணம். ஆனால் புராணத்தினுள் சுதா முனிவர் சௌனகர் மற்றும் ரிஷிகளுக்கும் சொல்லியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யாகம் அக்கினியின் பெருமை, விஷ்ணு அவதாரங்கள், சிவபெருமானை நோக்கி செய்யும் ஞான பூசை, பிரபஞ்ச லட்சணம், தர்மசாஸ்திரம், அரசியல், பொருளாதாரம், வானியல், சாமுத்ரியா லட்சணம், ராஜநீதி, ஆயுர்வேதம், வாஸ்து வித்யா, தாந்திரிக வித்தைகள், மந்திர சாஸ்திரங்கள், வேதம், நாட்டிய சாஸ்திரம், காவிய சாஸ்திரம், புராண சாஸ்திரம் முதலியன பேசப்பட்டுள்ளன. 8000 கிரந்தங்களை உடையது. நைமிசாரண்ய வனத்தில் சௌனகர் முதலிய ரிஷிகள் கூடியிருந்தனர். தீர்த்த யாத்திரைக்கு சென்றிருந்த சுதா அங்கு வந்து சேர்ந்தார். மற்ற முனிவர்கள் சுதாவை பார்த்து, மனிதர்களுக்கு பிரம்ம ஞானத்தை தருவது எது, மிகச் சிறந்த பொருள் எது என்று வினாவினார். சுதா சொல்ல தொடங்கினார். நான் ஒரு முறை சுகர், பைலா மற்றும் பல முனிவர்களோடு சேர்ந்து வைத்திரிக ஆத்திரமத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு வியாச முனிவரை சந்தித்தேன். நீங்கள் கேட்கும் இதே கேள்விகளை வியாச முனிவரிடம் கேட்டேன். அக்னி பகவானிடம் இருந்து வசிட்டர் தாம் கேட்டதை வியாச முனிவருக்கு சொல்ல, வியாச முனிவர் எங்களுக்கு சொன்னதை இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். மிகச்சிறந்தது என்பது விஷ்ணுவே ஆகும். அக்னி புராணம் மிகச்சிறந்தது என்பதற்கு காரணம் பரபிரம்மத்தின் சாரத்தை நன்கு எடுத்து கூறுவது. ஆகவே வியாசர் மூலம் நான் அறிந்த அக்னி புராணத்தை இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவதாரம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? விஷ்ணு பல சமயங்கள் இந்த பூலோகத்துக்கு வந்து மனிதர்களாகவும் பிறவாகவும் தோன்றுகிறார். இதைத்தான் அவதாரங்கள் என்று சொல்லுவோம். ஏன் இப்படி விஷ்ணு அவதாரங்கள் எடுக்க வேண்டும்? உலகத்தில் துன்பம் விளைவிப்பவர்கள், கொடியவர்கள் ஆகியவர்களை அழித்து நல்லவர்களையும் தர்மத்தையும் நிலைநாட்டவை அவதாரங்கள் தோன்றுகின்றன. விஷ்ணு இதுவரை எடுத்தவை 9 அவதாரங்கள் ஆகும். 10வது அவதாரம் எதிர்காலத்தில் தோன்ற போவதாம். விஷ்ணு இதுவரை மெச்சம், கூர்மம், வேரகம், நரசிம்மம், வாமனன், பரசுராமன், ராமன், கிருஷ்ணன், புத்தன் ஆகிய அவதாரங்கள் எடுத்துள்ளார். இனி வரப்போவது கல்கி அவதாரம் ஆகும். முதலாவது மச்ச அவதாரம். மச்ச அவதாரத்தை பற்றி படிக்க. அவதாரம் அக்கினி வசிட்டரிடம் அவதாரங்கள் பற்றி சொல்லியதாவது: வைவஸ்வத மனு வத்ரிகா ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தார். கிரித்மாலா என்ற நதிக்கு சென்று தூய்மைப்படுத்தி கொண்டு அர்க்கியம் செய்வதற்காக 2 கைகளிலும் நீரை எடுத்து கொண்டார். கைக்குள் இருந்த தண்ணீரில் ஒரு சிறிய மீன் இருந்தது. ஆற்றுக்குள் போட வேண்டும் என்று மனு நினைத்தவுடன் அந்த மீன் பேசத் தொடங்கியது. சிறிய மீனாகிய என்னை மறுபடியும் ஆற்றில் விட்டு விடாதே. பெரிய மீன்களும் முதலைகளும் என்னை விழுங்கி விடும். என்னை ஒரு தனி இடத்தில் வைத்து வளர்ப்பாயாக என்று கூறியது. இதை கேட்ட மனு அந்த மீனை ஒரு பாத்திரத்தில் வைக்க உடனே அந்த மீன் பெரிதாக வளர்ந்து கொண்டே போனது. வேறு எதிலும் அதனை வைக்க முடியாது என்று கருதிய மனு ஒரு குளத்தில் சென்று மீனை விட்டார். உடனே மீன் மேலும் பெரிதாக வளர்ந்து குளத்தை விட பெரிதானது.
இறுதியாக கடலில் கொண்டே விட்ட பொழுது அது மேலும் பெரிதாக வளர்ந்து மிகப்பெரிய அளவாக இருந்தது. இதை கண்ட மனு, நீ யார்? நீ விஷ்ணுவாகத்தான் இருக்க முடியும். எதற்காக இவ்வுலகில் வந்திருக்கிறாய் என்று கேட்டான். இவ்வுலகில் கெட்டவற்றை அழித்து நல்லவற்றை நிலைநிறுத்தவே நான் வந்திருக்கிறேன். இன்னும் 7 நாட்களில் கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டு இவ்வுலகம் முழுவதும் நீரால் நிரம்பி விடும். உயிர்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும். நீ என்னை காப்பாற்றியதால் உனக்கு உதவி புரிகிறேன். உலகம் முழுவதும் நீரில் மூழ்கும் சமயத்தில் ஒரு படகு இங்கு வரும். நீ என்னுடன் 7 ரிஷிகளையும் அழைத்து கொண்டு பயங்கரமான இந்த இரவை படகிலேயே கழிப்பாயாக. அத்துடன் உணவு தானியங்களை எடுத்துக்கொள். பாம்பினை கொண்டு அப்படகை என் கொம்பில் கட்டி கொள்ளலாம் என்று கூறிவிட்டு மீன் மறைந்து விட்டது. அந்த மீன் கூறியவாறே அனைத்தும் நடந்தது. படகில் ஏறிக்கொண்டே மனு அந்த மீனை வேண்டிக் கொண்டதற்கிணங்க மீன் மச்ச புராணத்தை அவனுக்கு கூறிட்டு இறுதியில் அந்த படகு இமயத்தில் உச்சியை அடைந்தது. உயிர்கள் அனைத்தும் மறுபடியும் படைக்கப்பட்டன. ஹயக்ரீவன் என்னும் தானவன் வேதங்களையும் பிரம்ம ஞானத்தையும் தேடிச் சென்றான். மீன் அவதாரத்தில் இருந்த விஷ்ணு ஹயக்ரீவனை கொன்று வேதங்களை மீட்டார். 2வது கூர்ம அவதாரம். நீண்ட காலத்திற்கு முன்னர் தேவாசுர போர் நடைபெற்றது. போரில் தோற்ற தேவர்கள் விஷ்ணுவை வேண்டினர். விஷ்ணு பிரமன் மற்றும் தேவர்களிடம், நீங்கள் அனைவரும் அசுரருடன் ஒரு தற்காலிக உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன்படி தேவ அசுரர்கள் சேர்ந்து பாற்கடலை கடைய வேண்டும். தேவர்களுக்கு இதனால் லாபம் ஏற்படும்படி நான் பார்த்துக் கொள்வேன் என்று கூறினார். இவ்வுடன் படிக்கையை இருசாரனும் ஏற்றுக்கொண்டு பாற்கடலை கடைய தயாரானார். மந்திர மலையினை மத்தாகவும் வாசு என்ற பாம்பை கைராவம் கொண்டு கடைய ஆரம்பித்தனர். சில மணி நேரத்தில் மந்திரமலை மிகுந்த கனத்தின் காரணமாக கடலில் மூழ்க ஆரம்பித்தது. உடனே விஷ்ணு ஆமையாக உருவெடுத்து அம்மலையினை தன் முதுகில் தாங்கிக் கொண்டார். கடலை கடைய ஆரம்பித்த சிறிது நேரத்தில் கால குதா என்ற விஷம் கடல் நின்று வரவும் சேருமான விஷத்தை விழுங்கின. இதனால் அவருடைய கழுத்து போது நீலரமா மாறியதால் சிவனுக்கு நீலகண்ட என்ற பெயர் வந்தது. பிறகு வருணி என்ற தேவதை வெளியே வந்தாள். தேவர்கள் அவளை ஏற்றுக்கொண்டதால் சுரர்கள் என்றும், ராட்சசர்கள் அவளை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் அசுரர்கள் என்றும் பெயர் பெற்றனர். அந்த தேவதைக்கு பின் பாரிஜாதம் என்னும் மரம் வந்தது. இந்திரனுடைய தோட்டத்தில் இடம்பெற்று தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது. இதைத் தொடர்ந்து வந்த கௌஸ்துப மணிமாலை விஷ்ணுவால் ஆபரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்கு பிறகு கபிலா என்னும் பசுவும், உச்சரைஸ்வரவம் என்னும் குதிரையும், ஐராவதம் என்னும் யானையும் வந்தன. பிறகு அப்சரஸ்கள் வந்தனர். தொடர்ந்து லட்சுமி தோன்றி விஷ்ணுவுடன் 2 கலந்தாள். கடைசியாக தன்வந்திரி என்னும் தேவதை அமிர்தத்தை உடைய பாத்திரத்தை கையிலேந்தி வந்தாள். ஜம்பா என்னும் தைத்தியர் பாதி அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்து விட்டு மீதியை எடுத்துக்கொண்டு சென்றார். தைத்திரியர்களை திசை திருப்புவதற்காக விஷ்ணு பெண் வடிவு எடுத்து அவர் முன்னே சென்று நின்றார். அழகிய பெண்ணை கண்ட அசுரர்கள், அப்பெண்ணிடம் நீ மிக அழகாக இருக்கிறாய், இந்த அமிர்தத்தை எடுத்து எங்களுக்கு கொடு என்றனர். பெண் வடிவில் இருந்த விஷ்ணு அதனை ஏற்றுக்கொள்வது போல் தலையசைத்து அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கினார். அதற்குள் ராகு என்ற அசுரன் சந்திரனை போன்று வடிவெடுத்து தேவர்களுடன் அமர்ந்து அமிர்தத்தை சிறிந்து உண்டான். இதை பார்த்து சூரியனும் சந்திரனும் விஷ்ணுவிடம் முறையிட்டனர். உடனே விஷ்ணு ராகுவின் தலையை வெட்டினார். ஆனால் ராகு சிறிது அமிர்தம் சாப்பிட்டிருந்த காரணத்தால் அவன் சாகவில்லை. விஷ்ணுவை வேண்டி சூரியனையும் சந்திரனையும் தான் விழுங்கிவிட வேண்டும். விஷ்ணுவை வேண்டி சூரியனையும் சந்திரனையும் தான் விழுங்கிவிட வேண்டும் என்ற வரத்தினை பெற்றான். சூரியன் சந்திரன் ஆகியோரை ராகு விழுங்குவதை முறையே சூரிய சந்திர கிரணம் சொல்லியிருந்தான்.
இதானே அப்ப சொல்றேன். கமலா ம். இது மச்ச அவதாரம். ஆ. இத முதல் படிச்சது அப்- கூர்மாவதாரம். ஆ, இல்ல இப்ப படிச்சது ரெண்டாவது கூர்மாவதாரம், முதல் தான் மெச்ச அவதாரம் ராணி ஓ அக்கா. ஓ அதுக்குள்ள இந்த கதை வந்து இது வந்து ராகுவின் கதை. அது அந்த இது கதை. சூரிய சந்திரன் ஆகியோரை ம். ராக விளங்குவதை, அது மீண்ட கதை வந்து ஞாபகம் அது இல்லையே மீண்ட மீண்ட கதை படிச்சு. ம், ம். அது மீண்ட அதான் மெச்சமண்டா மீன் தானே ராணி அக்கா. அதான் மீனை மெச்சமன்றது. ஆ, ஆ, ஆ. திருப்பி கேளுங்க, உங்களுக்கு விளங்கும் இது. ஓ, அதான். ராக அவதாரம். வராக அவதாரம் ம். விஷ்ணுவின் 3வது அவதாரமாக வருவது வராக அவதாரமாகும். காசிப முனிவனுக்கும் திதிக்கும் அதான் நாங்க மகனாக படிக்கலையே கதையெல்லாம் என்ன படிக்கிறோம், ஏது படிக்கிறோம், ம், இந்த கதைன்றதை மனதுல கொண்டு போகணும். அப்பதான் ம், தொடர்ச்சியா விளங்கும். ம். திதிக்கும் மகனாக பிறந்தான் கிரண்யாக்ஷா. இவன் அசுரர்களின் தலைவனாக இருந்தான். இரண்யாக்ஷா. தவம் செய்து தன்னை யாரும் போரில் வெல்லக்கூடாது என்ற வரத்தினை பிரம்மாவிடம் பெற்றான். இது அந்த இதனால் இரண்யன்ற கதை, அதைத்தான் கிரண்யாட்சாண்டு போட்டு கிரண்யாக்ஷா ரெண்டு பேர் இருக்கணும், அண்ணனும் தம்பியும். கிரண்ய ஆஹ் கசிபு கிரண்யன். இது கிரண்யாக்ஷாண்டு வருது. ஏற குறிக்கணும்னு தெரியல, போ தெரிய வரும். அந்த பேரை உம் ஞாபகத்துல 2 பேர் இருக்கிறோம். ரண்யன் ஒரு ஆள், ஆஹ் ரண்ய கசிபு என்ற ஒரு ஆள். அவை அண்ணனும் தம்பியும். அவை வைக்கிட்டாங்க ஆஹ் காசிப முனிவருக்கும் திதிக்குமானா பிறந்தவர்கள். இப்ப உம் இதுல கிரண்யாக்ஷாண்ட ஏற சொல்லினமோ தெரியல. 2 பேரை ஒரு ஆளத்தான் சொல்லினம் போல இருக்குது. அது உம் யாருன்னு இதுக்குள்ள வேற எங்களுக்கு விடாங்க. அப்ப நீங்க அதை உம் கவனிச்சு கொண்டு வரணும். இவன் தவம் செய்து தன்னை யாரும் போரில் வெல்லக்கூடாது என்று பரத்தினை பிரம்மாவிடம் வேண்டான். இதனால் தேவரிடம் போர் தொடுத்து தேவரகையும் வர்ணன் கடல் அரசன் ஆகியோரையும் வென்று நிலவுலகம் பாதாள உலகம் ஆகிய 3 உலகங்களுக்கும் தானே அரசனாக இருந்தான். கிரண் யக்ஷா கடலுக்கடியில் உள்ள வர்ணனின் அரண்மனையில் இருந்து வந்தார். அதனால் பூமியை கடலுக்கு கீழே கொண்டு சென்று ஆட்சி செய்து வந்தான். அப்படியே இது முதலும் படிச்ச நாங்கள், இது முதலும் படிச்ச நாங்களும் என்ற கதை. இப்படி கொண்டு போய் பூமி கொண்டே ஆட்சி செய்து வந்தார். இதனால் கோபமடைந்த தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டு தாங்கள் தேவர்களுத்தில் இருக்க வேண்டும் என்றும் பூமியை கடலுக்கு மேலே கொண்டு வர வேண்டும் என்றும் வேண்டினர். இதை கேட்ட விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில் சென்றார். விஷ்ணு என்பதை அறியாத ஹிரண்யாக்ஷா வராகத்துடன் போர் செய்தான். பல ஆயிரம் ஆண்டுகள் நடந்த போரின் முடிவில் வராகம் தன்னுடைய கொம்பினால் அசுரனை கொன்றது. தன்னுடைய கொம்புகளுக்கிடையே பூமியை கடலுக்கு மேலே தூக்கி வந்து வைத்தது. வராகமண்ட என்னொரு ஒரு வராகமண்டா பன்றி அவதாரம். சரி படியுங்க. நரசிம்ம அவதாரம். கிரண்யாக்ஷா என்ற அசுரனுக்கு ஹிரண்யகசிபு என்ற அவதான் அவன் 2 பேர் இரண்யனும் அவன் இரண்யாக்ஷான்றது இரண்யனத்தானா தன்னுடைய அண்ணன் கொல்லப்பட்ட விஷயம் அறிந்து விஷ்ணுவை கொல்ல வேண்டும் என்று சபதம் கொண்டிருந்தான். அதற்காக பிரமனை வேண்டி கடுந்தவம் புரிந்தார். அவனுடைய தவத்தை கண்டு மகிழ்ந்த பிரமன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அது கேட்ட ஹிரண்யகசிபு, ஐயனே, யாராலும் வெல்ல முடியாத அரசனாக நான் இருக்க வேண்டும். இரவிலோ பகலிலோ என்னை யாரும் கொல்லக்கூடாது. மனிதனாலோ விலங்கினாலோ எனக்கு இறப்பு ஏற்படக்கூடாது. ஆகாயத்திலோ நீரிலோ பூமியிலோ நான் கொல்லப்படக்கூடாது என்ற வரத்தை கொடுக்குமாறு வேண்ட பிரமனும் அப்படியே கொடுத்த. பிரமனின் வரம் பெற்ற ஹிரண்யகசிபு தேவர்களை விரட்டி விட்டு 3 உலகங்களையும் தானே ஆண்டு வந்தான். கிரண்யகசிபுவிற்கு பிரகலாதன் என்ற மகன் இருந்தான். விஷ்ணுவின் மீது பெரிதும் பக்தி கொண்டவன். விஷ்ணுவை கொல்ல வேண்டும் என்று உறுதி கொண்டிருந்த அசுரன் தன் மகன் விஷ்ணு பக்தனாக இருப்பதை அறவே வெறுத்தான். எவ்வளவோ சொல்லியும் பிரகலாதனை மாற்ற முடியவில்லை. கோபம் கொண்ட கிரண்யகசிபு தன் மகனை கொல்வதற்காக பல வழிகள் முயன்றும் ஒவ்வொரு முறையும் விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டார் பிரகலாதன். தேவரிலிருந்து விரட்டப்பட்ட
இந்த தேவர்கள் விஷ்ணுவை வேண்டினர். விஷ்ணுவும் இதற்கு ஒரு ஏற்பாடு செய்வதாக கூறினார். ஒரு நாள் தன் மகன் பிரகலாதனை அழைத்த கிரண்ய கசிப்பு, மகனே, ஒவ்வொரு முறை நான் உன்னை கொல்வதற்கு முயற்சித்தும் நீ அதிலிருந்து தப்பிவிட்டாய். இது எவ்வாறு நிகழ்ந்தது என்று வினவ, உடனே பிரகலாதன், தந்தையை, ஒவ்வொரு முறையும் விஷ்ணு என்னை காப்பாற்றுகிறார். விஷ்ணு எங்க நிறைந்திருக்கிறார் என்று கூறினார். இது அண்டைய கடைசியா பாகவதத்துல இதனால் கடுங்கோபம் கண்ட கிரணிய கசிவு ஒரு தூணினை காட்டி மகனிடம், இதனுள்ளும் உன்னுடைய விஷ்ணு இருக்கின்றாரா என்று வினவ, மகனும் ஆம் என்று சொன்னான். அப்படியானா நான் இந்த தூணினை எட்டி உதைக்கிறேன், உன்னுடைய விஷ்ணு வருகின்றாரா பார்க்கலாம் என்று தூணினை எட்டி உதைத்தான். இரண்டாவது அந்த தூணிலிருந்து மனித உடலுடனும் சிங்கத்தின் தலையுடனும் நரசிம்ம அவதாரமாக வெளிவந்த விஷ்ணு அசுரனை தன்னுடைய தொடையின் குறுக்கே படுக்க வைத்து தன்னுடைய கூரிய நகங்களால் கிரணிய கசிவு நெஞ்சினை கிழித்து கொன்றார். அப்பப்பா. இறுதியில் பிரகலாதனை அரசனாக நியமித்து விட்டு தேவர்களை தேவருலகத்துக்கு அனுப்பி வைத்தார் விஷ்ணு. வாமன அவதாரம். பிரகலாதனின் பேரனாக பிறந்தவன் பலி. மிகுந்த பலசாலியாகவும் வீரமுள்ளன. இது அந்த எலிக்கதை வர பாருங்க. பலசாலியாகவும் வீரமுள்ள திகழ்ந்த பலி அசுரர்களின் தலைவனாயிருந்தான். அப்பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கு நடந்த போரில் தேவர்கள் தோல்வி அடைந்தார். உடனே விஷ்ணுவுடன் சென்று வேண்டினர். விஷ்ணு அவர்களுக்கு உதவுவதாக உறுதி கூறினார். மகாபலியின் கதை என்றுதான் நினைக்கிறேன். பார்ப்போம். காசிப முனிவருக்கும் அதிதிற்கும் மகனாக அவதரித்தார் விஷ்ணு. அவர்தான் குள்ளமான உருவத்தை உடையவராக இருந்தார் பலி சக்கரவர்த்தி. மிக பெரிய யாகம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தான். அந்த யாகத்தின் பொழுது யார் வரம் கேட்டாலும் வழங்கப்படும் என்று அறிவித்தான். யாகத்தில் கலந்து கொண்ட குள்ளன் வேதங்களை மிக அழகாக எடுத்து கூறினான். இதனால் மனமாழ்ந்த பலி சக்கரவர்த்தி அச்சிறுவனுக்கு ஏதேனும் வரமளிக்க விரும்பினான். பலி சக்கரவர்த்தி அவர் விஷ்ணுதான் குள்ளன அவதாரம் எடுத்திருக்கிறார். இவர் மகாபலி சக்கரவர்த்திக்கு ஏன் இந்த பதவி கிடைச்சது? அவர் முற்பிறப்புல எலியா இருந்து சிவன் கோயில்ல எலி இந்த தட்டி விட்டபடியாதான் அவர் மகாபலி சக்கரவர்த்தியா பிறந்தவர். பிறந்த பிறகு விஷ்ணு ஒரு குள்ள வடிவத்தோட பிறந்திருக்கிறார். இப்ப அவர்கிட்ட வரம் கேட்க போறார். யார்கிட்ட? மகாபலி சக்கரவர்த்திட்ட. அவர் 3 அடி நிலம் கேட்க போறார். மகாபலி. அதான் கதை. இது ஒரு சின்ன கதை. குருவாயா பலி சக்கரவர்த்தி குருவாயார் பலி சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்தி இந்த அசுரத்தை குரு சுக்கராச்சாரியர் தானே. இதில் சந்தேகம் கொண்டு பலி சக்கரவர்த்தியை தடுத்த தான் வாக்கு கொடுத்தபடியே நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அதனின்று பின்வாங்க மாட்டேன் என்றும் கூறிய அரசன் குள்ளனை நோக்கி, சிறுவனே, உனக்கு என்ன வர வேண்டுங்கள் என்று கூறினேன். வரத்தினை கெடுப்பதற்கு முன் புனித நீரை கொண்டு சிறிய சடங்கு செய்யப்பட வேண்டியிருந்தது. வரம் கொடுப்பதை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்று நினைத்த சுக்கராச்சாரியர் நீர் வைத்திருந்த பாத்திரத்தினுள்ளே சென்று யாரும் அதில் இருக்கு நீரை எடுக்க முடியாதபடி அந்த பாத்திரத்தை மூடிக்கொண்டேன். அப்பாத்திரத்தில் உள்ள நீரை எடுக்க அதனை ஏன் அவர் தடுக்கிறார்? அவருக்கு தெரியும் இங்க என்ன நடக்க போகுது, மகாபலி சக்கரவர்த்தி என்ன செய்கிறார், விஷ்ணு என்ன செய்கிறார் என்று இவர் மறந்து போய் ஓம் என்று சொல்ல போறாரல்லோ. மகாபலி 3 அடி கேட்க அவ சொன்னால் என்ன இப்படி நடக்கும் என்று தெரிஞ்சுதான் சுக்கராச்சாரியர் அந்த தீர்த்த கமண்டலத்துல உள்ள தண்ணிய குச்சியால அத நீரை அடக்க குச்சியால் துளைத்தான் குள்ளன். அக்குச்சியானது பாத்திரத்தின் உள்ளே அமர்ந்திருந்த சுக்கராச்சாரியரின் கண்ணை குத்தியதால் அவருக்கு அன்று முதல் ஒரு கண்ணே இருந்தது. சுக்கராச்சாரியார் தானே குச்சிய இதண்டவர். அப்ப சுக்கராச்சாரியார் என்ன செய்தவர்? அந்த பாத்திரத்தை எடுக்காதபடி அந்த மந்திரத்தை நீர் எடுக்க வேணும். அந்த மந்திரம் சொல்லி செய்யறதுக்கு அந்த நீரை எடுக்காத மாதிரி இருக்க மூடத்தான் அந்த பாத்திரத்துல நீரை எடுக்க அவர் என்னன்னா அந்த கண்டிக்குள்ள போய் வண்டா போய் அடைச்சு கொண்டு தண்ணி குத்த வண்டா போய் அடைச்சு கொண்டு குச்சியால எடுத்து குத்த குள்ளன் தானே விஷ்ணு. குச்சியால எடுத்து கொடுத்த அவர் கடவுளை இல்லை, சுக்கராச்சாரியாட்ட கண்ணுக்கு குத்துன மாதிரி போயிட்டு. அப்ப அவருக்கு அன்று முதல் ஒரு கண்.
பலிச்சக்கரவர்த்தியிடம் பார்த்த குள்ளன் பலிச்சக்கரவர்த்தியை பார்த்த உள்ளன், அரசே, என்னுடைய குருவுக்கு தட்சணை கொடுப்பதற்காக என்னுடைய 3 அடியில் அடங்கி இருக்கும் மண்ணை தர வேண்டும் என்று கேட்க அரசனும் ஒப்புக்கொண்டான். குள்ளன் உடனே மிகப்பெரிய உருவெடுத்து 1 அடியினை கீழே ராணிய கவாசி 1 அடியினை கீழே வைக்க அது பூலோகம் முழுவதையும் அடைத்துக் கொண்டது. பலியிடமிருந்து பெற்றுக்கொண்ட 3 உலகங்களையும் இந்திரனுக்கு வழங்கின. குள்ளனாக அவதாரமெடுத்த விஷ்ணு வேறு எங்கும் செல்ல முடியாத பலியரசன் பாதாளோகம் செல்ல முற்படுகையில் அதவனை தடுத்து அவன் பெருந்தன்மையை பாராட்டி, பிற்காலத்தில் இந்திரன் என்ற பதவியை வைப்பாயா என்று பலியரசனுக்கு வரம் கொடுத்தார். பலியரசன் இந்திரன். பரசுராம அவதாரம். வர்ணங்களில் 2வது இடத்தை பெறும் சத்திரியர்கள் ஆயுதம் ஏந்தி உலகை காக்க வேண்டியவர்கள். பிராமணர்கள் வேத சாஸ்திரங்களை படிப்பது, யக்ஞம் முதலியவற்றை செய்வது போன்ற கடமைகளை ஆற்ற வேண்டும். ஒரு சமயம் சத்திரியர்கள் மிகவும் ஆணவமுற்று பல கொடுமைகளை செய்தனர். அச்சமயத்தில் விஷ்ணு ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகாவுக்கும் மகனாக அவதரித்தார். பிருகு முனிவர் பரம்பரையில் வந்ததால் பரசுராமருக்கு பார்க்கவா என்ற பெயரும் வழங்கப்பட்டது. பிராமணர்களை காப்பாற்றுவதும் சத்திரியர்களின் ஆணவத்தை அடக்குவதும் பரசுராமனின் வேலையாக இருந்தது. தத்தாத்ரேய முனிவரக்கினி முனிவருக்கும் ரேணுவாவுக்கும் யார் அவதரித்தார்? விஷ்ணு. எப்படி வர்றார்? பிருகு முனிவரின் பரம்பரையில் வந்ததால் பரசுராமனுக்கு பார்கவான் ஜமதக்னிக்கும் ரேணுவாக்கும் பிறந்தவர் அந்த பரசுராமன். அவர்தான் பிறகு இதாவாரார். காப்பாற்றுவதும் சத்தியர்களின் ஆணவத்தை அடக்குவதும் பரசுராமனின் வேலையாக இருந்தது. இவர்தான் பிறகு இந்த ரேணு ஆண்ட அம்மாவை வெட்டுறார் பரசுராமர். ஏன்? ஜமதக்னி முனிவர் தன்னுடைய அம்மா வைஃபை கொள்ள சொல்லி 3 பிள்ளைகள்டையும் கேட்க 3 பேர்ல ஒருத்தர் மாட்டேன்னா பரசுராமர் தான் கொண்டுட்டு பிறகு வரம் மூலம் தாயப்படுறார். அவர் கேட்பார், உனக்கு என்ன பரிசு வேணுமெண்டே, எனக்கு என் அம்மா திரும்ப வேணுமெண்டே. அவர் தலைய போய் ஒட்ட போக அவர் ரெண்டு பேரை மாறி வெட்டி போட்டார். 2 பொம்பளையில தலைய போய் மாறி ஒட்ட ஒரு ஆளின் உடம்பும் ஒரு ஆளின் தலையும் சேர்ந்து அவதான் அரியம்மனா வந்தது. சத்திரியர்கள் ஆணவத்தை என்னது பிருகு முனிவரின் பரம்பரையில் வந்ததால் பரசுராமனுக்கு பார்க்கவா என்ற பெயரும் வழங்கப்பட்டது. பிராமணர்களை காப்பாற்றுவதும் சத்திரியர்களின் ஆணவத்தை அடக்குவதும் பரசுராமனின் வேலையாக இருந்தது. முனிவரிடம் முன்னுக்கு படிச்சு கொண்டு வாரோம். தத்ராய முனிவர் அத்ரி மகரிஷிக்கும் அனுஷியாவுக்கும் அந்த குழந்தை என்னென்று இந்த 3 முனிவர்களும் தனக்கு குழந்தையா வர வேணும். சிவனும் விஷ்ணுவும் முனிவர்கள்ல 3 கடவுளர்கள் சிவனும் அம்மாவும் விஷ்ணுவும் தனக்கு பிள்ளையா வர வேணுமெண்டா அவைக்கு ஆசையா இருக்கு அத்ரி மகரிஷிக்கு. அதுதான் இந்த தத்தாத்திரேய முனிவர் தான். அவ 3 பேரும் பங்க அவர் பிறந்தவர். 3 பேரும் அடங்கியதுதான் தத்தாத்திரேய முனிவர். 3 பேரும் அடங்கி எல்லா வரங்களும் பெற்ற படிங்குறனி. தத்தாத்திரேய முனிவரிடம் எல்லா வரங்களும் பெற்ற கார்த்த வீரியன் 1000 கைகளை உடையவனாகவும் மூவிலகை ஆள்பவனாகவும் இருந்தான். ஒரு நாள் கார்த்த வீரியன் வேட்டைக்கு சென்று திரும்பும் வழியில் களைப்பின் காரணமாக ஜமதக்கினி முனிவர் ஆட்சிமத்தில் அழைக்கப்பட்டான். ஜமதக்கினி முனிவரிடம் காமதேனு என்ற பசு இருந்தது. இத கவனிச்சோங்க. யாரு முனிவரிடம் எல்லா வரங்களையும் பெற்ற கார்த்த வீரியன் எங்க போறான்? ஜமதக்னி முனிவற்ற ஆத்திரமத்துக்கு அவன் அழைக்கப்பட்டான். கனதூரம் போனவன களைப்பால அந்த ஜமதக்னி முனிவர்கிட்ட அவர் போறார். இது ஒரு நல்ல கதை. இந்த கார்த்த வீரியன் தத்தாத்திரேயர் அவன் தான் எங்க போறான்? களைப்பின் மிகுதியால ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்துக்கு போறான். அப்ப வாசிங்க நல்ல கதை உண்டாது. முனிவர் கேட்ட அனைத்தையும்
ஜமதக்னி முனிவரிடம் காமதேனு என்னும் பசு இருந்தது. ம், முனிவர் கேட்ட அனைத்தையும் அப்பசு வழங்கியது. ம். ஆதலால் களைப்பாக இருந்த கார்த்தவீரியனுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் அறுசுவை விருந்து படைத்தார் முனிவர். காமதேனுவை கண்டு மிகவும் விருப்பம் கொண்ட கார்த்தவீரியன் அதனை கொடுக்குமாறு முனிவரிடம் கேட்க அவர் மறுத்து விட்டார். கோபம் கொண்ட கார்த்தவீரியன் அப்பசுவை திருடிச் சென்றான். இதனால் கார்த்தவீரியனுக்கும் பரசுராமனுக்கும் போர் நடந்தது. கார்த்தவீரியன் ஏன் கார்த்தவீரியனுக்கும் பரசுராமனுக்கும் போர் நடக்குது? இந்த தாப்பண்ட அந்த அவற்ற தாப்பனர் ஜமதக்னி. ஜமதக்னி அவற்ற காமதேனு பசுவை திருடி கொண்டு போனதால இப்ப அவர் 2 பேருக்கும் போர் நடந்தது. கார்த்தவீரியன் தலையினை வெட்டி காமதேனு பசுவை மீட்டான் பரசுராமன். சில காலத்துக்கு பின்பு கார்த்தவீரியன் புதல்வர்கள் பரசுராமன் இல்லாத பொழுது ஜமதக்கினி முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்து அவரை கொன்றனர். இதனால் கடுங்கோபம் கொண்ட பரசுராமன் 21 தலைமுறை சத்திரியர்கள் அனைவரையும் கொன்று குவித்தார். இறுதியில் காசிப முனிவரிடம் உலகை ஒப்படைத்து விட்டு மகேந்திர மலைக்கு சென்று வாழ்ந்தார். பரசுராம முனிவர் அவர் இறைவனிடம் வரம் பெற்று அந்த கோடாரி என்ற ஒரு இதை வேண்டினவர் சிவருமானிடம். பரசுராமருக்கு ஒரு கோடாரி, அதான் அது பெரிய முக்கியமான தெரியுமே அது. அது சிவருமானவர் கொடுத்தவர். அதாலதான் அவன் அந்த போர் செய்யறது எல்லாம் ஆக்களை வெட்டுறது. அந்த கோடாரியாலதான் தாயையும் வெட்டினான். ராமாவதாரம் விஷ்ணுவின் கொப்புளில் இருந்து தோன்றியவர் பிரம்மன். இவருடைய புதல்வன் மாரிச்சி. இவரது பரம்பரை 2ஆம் நேரம் படிக்கிறோம். மாரிச்சின்ற தகப்பனர் பிரம்மன். சரி, மாரிச்சி இந்த அப்பா பிரம்மன். இப்ப 2வது நேரம் இதுல எங்கேயோ வந்தது, முதலும் வந்தது. இவரது பரம்பரையில் தோன்றிய அஜா என்பவனின் மகனே தசரதன். அப்ப மாரிச்சின்ற பேரன் தான் தசரதன். இப்ப ராம அவதாரம் படிக்கிறோம் 8வது. தசரதனுக்கு ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கன் என்று 4 மகன்கள் இருந்தனர். லட்சுமணா இஸ்வாகுவின் மகனாகிய ககுந்தன் பரம்பரையில் தோன்றியதாலும் ரகுவின் பரம்பரையில் தோன்றியதாலும் ராமனுக்கு காகுத்தன் என்றும் ராகவன் என்றும் பெயர்கள் இருந்தன. விஷ்ணு ராவணன் என்னும் அரக்கனை மற்றெல்லா அரக்கர்களையும் அழிக்க நினைத்தார். ஆகையால் தன்னை 4 பாகங்களா பிரித்து ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கனாக பிறந்தார். பாத்தீங்களோ, இது அன்றைக்கு அங்க படிச்சாங்க பாகவதத்துல. விஷ்ணு ராவணன் என்னும் அரக்கனையும் மற்ற எல்லா அரக்கர்களையும் அழிக்க நினைத்தார். ஆகையால் தன்னை 4 பாகங்களா பிரித்து ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கன் 4 பேர். அங்க ராமதத்துல ராமன் தம்பி லட்சுமணன், மற்றது பரதன், சத்ருக்கன் 4 பாகங்களாக பிரித்து ராமன், பரதன், லட்சுமணனா. ஒரு சமயம் விஸ்வாமித்திரர் தசரதனிடமிருந்து ராட்சர்களை கொல்ல ராமனுடைய உதவி வேண்டும் என்று கேட்டார். ராமன் ராட்சர்களை போரில் வென்றதால் தெய்வீக அஸ்திரங்களை உபயோகிப்பது பற்றி சொல்லிக் கொடுத்தார். மிதுளை மன்னனாகிய ஜனகரிடமிருந்த சிவனுடைய வில்லை உடைத்து ஜனகன் மகள் சீதையை மணந்தான் ராமன். தன்னுடைய மூத்த மகனாகிய ராமனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என ஏற்பாடுகள் செய்து வந்தான் தசரதன். அவனுடைய மனைவியாகிய கையேயி தன் வேலைக்காரியாகிய மந்தரை என்ற கூனியின் பேச்சை கேட்டு ராமனுக்கு பட்டம் கட்ட விடாமல் செய்தான். ராமன் சிறிய பையனாக இருக்கும் பொழுது மந்தரையை காலை வாரி விட்டு தள்ளி கீழே விழச் செய்தான். அதிலிருந்து ராமன் மேல் வெறுப்பு கொண்ட மந்தரை சின்ன வயசுல செய்ததை அதான் சொல்றேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தசரதரிடம் அவள் பெற்றுள்ள முதல் வரத்தால் ராமனை 14 ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்பவும் 2வது வரத்தால் பரதனுக்கு பட்டம் சூட்டவும் ஏற்பாடு செய்தார்.
முன்னொரு காலத்தில் சம்பராசருடன் போர் தொடுத்த தேவர்கள் தசரதனை தங்கட்கு துணியா வருமாறு அழைத்தனர். அப்போரில் காயம்பட்ட தசரதனுக்கு கையை சிறப்பா பணிவிடை புரிந்தான். மகிழ்ந்த தசரதன் அவள் எப்பொழுது வேண்டுமானாலும் 2 வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறியிருந்தார். இப்பொழுது தசரதனை கண்ட கையை இந்த 2 வரங்களையும் கேட்டு பெற்றான். ராமனை காட்டுக்கு அனுப்ப தசரதன் மறுத்து விட்டான். இதனை அறிந்த ராமன் தானே முன்வந்து காட்டுக்கு போக சொல்லிவிட்டு லக்குவனுடன் சீதையுடனும் காட்டுக்கு புறப்பட்டார். அந்த நேரத்தில் பரதனும் சத்ருக்கனும் ராமன் வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். ராமன் பிரிவை தாங்காத தசரதன் இறந்து விட்டார். பரதனுக்கு இச்செய்தி சொல்லி அனுப்பி அயோத்திக்கு வரவழைத்தார்கள். நடந்ததே இருந்த பரதன் பட்டத்தை ஏற்க மறுத்து காட்டுக்கு சென்று ராமனை மீண்டு வருமாறு அழைத்தான். ராமன் மறுத்து விடவே அவனுடைய பாதுகளை கொண்டு வந்து அயோத்திக்கு வெளியே நந்தி கிராமத்தில் தங்கி சிம்மாசனத்தில் பாதுகளை வைத்து விட்டு ராமன் பிறந்தியாயிருந்து ஆட்சி செய்தார். காடு சென்ற ராமன் குகன் என்ற அரசனுடைய எல்லைக்குள் சென்று அவனோடு நட்பு கொண்டு இந்த குகன் தான் முற்பிறப்பில ஒரு வேடனா பிறந்து அவன் காட்டுக்குள்ள போயிருந்து மனைவி பிள்ளைகளுக்கு உணவு கொண்டு வர போய் ஒரு வில்வ மரத்துல ஏறி இருந்து மிருகங்கள் வருதலாண்டு பார்த்து கொண்டிருந்தவன். இப்ப கிட்டட்லையும் படிச்ச நாங்கள் ஏதோ கதையில நான் நினைக்கிறேன் இந்த இதுக்குள்ள எங்கேயோ படிச்ச நாங்கள் கந்த புராணத்துக்கையும் படிச்ச நாங்கள் சிவமகாபுராணத்துக்கையும் படிச்ச நாங்க. இருக்க அவன் என்ன செய்யறான், மான் வந்தது. அப்ப மான் சொல்லும் தன் குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் சாப்பாடு எடுக்க வந்தேன்னா கொண்டே கொடுத்துட்டு வரணுண்டு. அப்புறம் அது போக அது இந்த கணவன் வரும். அது சொல்லும் நான் அவைகளுக்கு போய் சொல்லிப்போம். அப்படி சொல்ல சொல்ல காலம் போக இவர் 4 ஜாம பூசையும் என்ன அவருக்கு தெரியாமலே வில்வ இலையையும் பிச்சு நித்திர கொள்ளாம இருக்க வில்வமிலையும் பிச்சு போட்டு அந்த தண்ணி குடிக்க வச்சிருந்த கமண்டல்ல தண்ணியும் ஊத்துண்டு கீழே இருந்த சிவலிங்கத்துக்கு தானே அவர் அந்த சிவராத்திரி பூசை செய்தபடிய அவர் அடுத்த பிறப்புல குவனா பிறந்திருக்கிறார். குவனொன்னு பிறந்து ராமனையும் நேர கண்டு ராமனுக்கு கடக்கிறதுக்கு இந்த நதியை கடக்கிறதுக்கு ராமனுக்கு ஒரு படகோட்டியா இருந்து ராமனுக்கு மீன் சமைச்சு கொடுத்தவர். அவற்றை அந்த அன்பால ராமர் மச்சம் சாப்பிடுறே இல்லை. ஆனா வேண்டி சாப்பிட்டவர் இருந்தா சாப்பிட்டேன்னு சொல்லினோம், என்னண்டு உண்மை தெரியாது. கனகதையில வருது எல்லாரும் அவர்தான் இந்த குவன் வேடனா இருந்தவர் முந்தி. காடு சென்ற ராமன் குகன் என்ற அரசனுடைய எல்லைக்குள் சென்று அவனோடு நட்பு கொண்டு யானவி நதியை கடந்து யாகை வந்து பரத்துவாசர் ஆசிரமத்தில் தங்கி பிறகு சித்திரக்கூட மலைக்கு பரசுராமர் முதல் வந்த பரசுராமர் கதை வேற. அது ரேணுகா ஜமதக்கனின் மகன் பரசுராமர் வேற, இது பரத்துவாசர் இது வேறையா. அப்ப ரெண்டையும் புரிச்சு பார்க்க வேணும். அதுகளை கணக்கு அந்த பானாவில 2-3 பேர் வரணும். ஜானவி நதியை கடந்து ராமனும் குவனும் ஜானவி நதியை பிரியாக வந்து பரத்துவாசர் ஆசிரமத்தில் தங்கி பிறகு சித்திரக்கூட மலைக்கு சென்று அங்குள்ள பஞ்சவடி என்ற அழகிய இடத்தில் பர்ணசாலை அமைத்து கொண்டு வாழ்ந்து வந்தார். அந்த பகுதியில் சுற்றி திரிந்த சூர்பனகை என்ற அரக்கி இவர்களை கண்டு ராமன் மேல் ஆசை கொண்டு பேச இலக்குவன் அவள் மூக்கையும் காதுகளையும் வெட்டி விட்டான். மூக்கை இழந்த சூர்பனகை தன் தமையன் கரன் என்பவனிடம் முறையிட்டாள். 10,000 படையுடன் வந்த கரன் ராவனிடம் படைகளை இழந்து தானும் கொல்லப்பட்டான். இதை அறிந்த சூர்பனகை மற்றொரு தமையனாகிய ராவனிடம் சென்று முறையிட்டார். ராவணன் மாரீசனை பொன்மான் வடிவுடன் பர்ணசாலை எதிரே உளவுமாறு கட்டளை. இந்த மாரீசன் பிரம்மாண்ட மகன் மாரீசனை எங்களுக்கு அது தெரியாது. இப்ப நாங்க கலாதையும் படிக்கிறபடியா இந்த மானா மாறின மாரீசன் என்று படிக்கிறாங்களோ எங்களுக்கு அடி தெரியாது. இந்த மாரீசன் மகன் பிரமண்ட மகன் இந்த ராவணன் இது ராவணன் என்ன மாரிசனை பொன்மான். அப்ப இந்த மாரிசன் யாருன்னு தெரியல. ராணியக்கா இது ராணியக்கா இது ராவணன் இல்ல சகிக்கிறான். கொஞ்சம் போறோங்க ராவணன் தம்பியோ என்னன்னு தெரியல. கொஞ்சம் போறோங்க
ராவணனுக்கு மேரிசன் என்று தம்பி இல்லை. இந்த மேரிசனை நாங்கள் அறியோன்னு ராணியாக்கா எழுதிப்படாது. ராவணன் நான் ராமன் ராவணன் ராவணன் பொன்மான் வடிவுடன் பர்ணசாலை எதிரே உழவுமாறு கட்டளை இட்டான். இந்த ராமட்ட கதையோட நிப்பாட்டுவோம தனாபடியும் சீதையின் விருப்பப்படி பொன்மானை விரட்டி கொண்டு ராமலக்குமார் போய்விட்டனர். சீதை தனியே இருப்பதை அறிந்த ராவணன் அவளை கவர்ந்து செல்லும் பொழுது ஜடாயு என்ற கழுகின் வேந்தன் அதை தடுக்க முயல ராவணனால் கொல்லப்பட்டான். சீதை எடுத்து சென்று அசோகவனத்து சிறை வைத்தான் ராவணன். மீண்டும் வந்து ராமலட்சுமணர் சீதையை காணாததால் பல இடங்களில் தேடிச் சென்று சுக்கிரீவனை துணக்கி கொண்டு அவன் தமையன் வாலியை கொன்று இடத்தை விட்டுட்டான். வாலியை கொண்டு குரங்கு படையுடன் கடற்கரை அடைந்த ராமன் சேதுவுக்கும் இலங்கைக்கும் ஒரு கல்பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்று ராவணன் தம்பி கும்பகர்ணன் அவன் மகன் இந்திரஜித்தன் ராவணன் அனைவரையும் கொன்று சீதையை மீட்டு வந்து சூடிக்கொண்டான். தம்பி சத்ருக்கனை கொண்டு லவணன் என்ற அசுரனை கொன்று வருமாறு கட்டளையிட்டான். சத்ருக்கன் அப்படியே செய்து அந்த நாட்டில் மத்ரா என்ற நகரை ஸ்தாபித்தான். என்ற கந்தர்வன் மக்களை கொடுமைப்படுத்தியதால் ராமன் உத்தரவின்படி பரதன் ஜைனசாவுடன் போர் தொடுத்து அவனை வென்று அவன் நாட்டை இரு கூறுகளாக பிரித்து தக்யா என்ற மூத்த மகனுக்கு தக்பூஷீலா என்ற பகுதியையும் புஷ்பகரன் என்ற இரண்டாவது மகனுக்கு புஷ்கரவதி என்ற பகுதியையும் பிரித்து கொடுத்து ஆளுமாறு செய்தான். ராமன் பிள்ளைகளாகிய லவ குசர்களோடு 16,000 ஆண்டுகள் 11,000 ஆண்டுகள் நாட்டை சிறந்த முறையில் ஆட்சி செய்து உயிர் துறந்தான். அக்கினி புராணத்தில் கண்டுள்ளபடி ராமனுக்கு ராமாயண கதை இதுவாகும். இக்கதையை நாரதரிடம் கேட்டு வால்மீகி எழுதினார். ராமனாக விஷ்ணு அவதரித்தது 7வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். எழுதி வைக்கோவன் அணியக்கா டயர்ட் நிப்பாட்டுறமா எனக்கு ஒண்ணுமில்லை. படிக்க போறீங்க தொடர்ந்து படிக்கணும். அவ்வளவு இருக்கு பண்ணது நீங்க டயர்ட் பேருந்து நான் ஓகே. நான் ஓகே. உங்களுக்கு ஓகேங்களா? அப்ப படிப்போம் கொஞ்சம். இதான் கிருஷ்ணாவதாரத்தோட நிப்பாடு. கிருஷ்ணாவதாரம் பிரம்மனின் மகனாகிய அத்திரி முனிவரின் வழியில் தோன்றியவன் ஜஜாதி மன்னன். அப்ப அத்திரி முனிவற்ற வழியில தோன்றியவன் தான் இந்த ஜஜாதி. அவனை பற்றி நடுக படிக்கிறோம் இப்ப ஜஜாதியை பற்றி. அவனது இரு மனைவியருள் தேவயானியின் மகனாகிய ஜாதுவின் பரம்பரையில் வந்தவர்களே ஜாதவர்களோ. ஜாதவர் குலம் தானே கிருஷ்ணாவதாரம். ஜாதவ குலத்தில் தோன்றிய வசுதேவருக்கும் அப்ப பாருங்கோ ஜஜாதி மன்னன் அங்க அத்திரி முனிவர் ஜஜாதி பிறகு ஜது வம்சம். அப்ப ஜாதவர்கள் ஜாதவ குலத்தில் அப்ப இந்த அத்திரி முனிவருக்கும் கிருஷ்ணருக்கும் அந்த வழியில் தோன்றியவர் கிருஷ்ணர். அத்திரி முனிவர் தேவைக்கும் 8வது மகனா விஷ்ணுவதேர்த்தார். கிருஷ்ணன் என்ற பெயர் சூட்ட பெற்ற அவர் தேவையின் சகோதரனாகிய கம்சனின் கொடுமைகளுக்கு பயந்து நந்தகோபர் யசோதரிடம் வளர்ந்தார். நந்தனிடம் வளர்ந்து வந்த பலதேவனையும் கிருஷ்ணனையும் கொள்வதற்காக கம்சமன்னன் பூதனை என்ற அரக்கியையும் அனுப்பினார். அவளை கிருஷ்ணன் கொன்றான். ஜமுனை நதியில் இருந்த காளிங்கன் என்ற பாம்பையும் அரிஸ்டா பிரிஷபா கேசி தேனுகா என்ற பல அரக்கர்களையும் கிருஷ்ணன் கொன்றார். இந்திரனை வழிபடுவதை நிறுத்திய கிருஷ்ணன் இந்திரன் கோபம் கொண்டு கோகுல மக்களை கொள்வதற்காக அனுப்பிய கொடிய மலை நின்றும் காப்பாற்றினார். கோவர்த்தன மலையினை தூக்கி அதன் கீழே மக்கள் மலைக்கு ஒதுங்கி நிற்கும்படி செய்து அவர்களை காப்பாற்றியதால் கோவர்த்தன் என்ற பெயர் பெற்றார்.
தன் சகோதரி தேவகியின் 8வது மைந்தனால் தனக்கு சாவு நேரிடும் என்பதை அறிந்த கம்ச மன்னன் கிருஷ்ணனை கொல்ல பல வழிகளில் முயன்றான். மதுராவுக்கு கிருஷ்ணர் பலராமரை வரவழைத்து குவலயாபீடம் என்ற மதம் பிடித்த யானை மூலம் சானுரன் முஷ்டிகன் என்ற மல்யுத்த வீரர்களை அனுப்பியும் கொல்ல ஏற்பாடு செய்தார். அம்முயற்சியில் கம்சனால் வெற்றி பெற முடியவில்லை. இறுதியில் கிருஷ்ணன் கம்சனை கொன்றார். கம்சனின் மனைவியின் தந்தையாகிய ஜராசந்தன் கம்சன் இறந்த செய்தி கேட்டு யாதவர்களை கொடுமைப்படுத்தினான். கிருஷ்ணனுடன் நீண்ட காலம் யுத்தம் செய்து முடிவில் இறந்து போனார். பிறகு யாதவர்கள் கிருஷ்ணன் கூறியபடி துவாரகை என்ற நகரத்தை தோற்றுவித்து அங்கு குடியேறினர். நரகாசுரன் என்ற அசுரன் தேவர்கள் கந்தவர்களின் மகளிர் 10,000 பேரை சிறை வைத்திருந்தனர். நாகாசுரன் இவர்கள் அனைவரையும் மீட்டு கிருஷ்ணன் திருமணம் செய்து கொண்டார். பஞ்சஜன என்ற தைத்திரியானையும் காளையவனையும் கொன்றது கிருஷ்ணரின் வீரத்தின் எடுத்துக்காட்டு. கிருஷ்ணனுக்கு சம்பா பிரமுத்தியன் என்ற 2 பிள்ளைகள் இருந்தனர். கிருஷ்ணன் பிள்ளைகள் சம்பா முக்கியமானார்கள். இவர்களில் பிரத்யும்னனை சம்பா என்ற அரசன் கவர்ந்து சென்று கடலில் வீசிவிட்டான். அக்குழந்தையை ஒரு மீன் விழுங்கி விட்டது. அம்மீனை ஒரு மீனவன் சம்ராவின் வீட்டுக்கு கொண்டு வந்தான். அந்த மீனை வெட்டிய மாயாவதி என்ற பெண் மீனின் வயிற்றில் உள்ள குழந்தையை பார்த்து அக்குழந்தையை தானே வளர்த்து வந்தாள். பெரியவனான வளர்த்து வந்த பிரத்யும்னன் சம்பாசுரனை கொன்று மாயாவதியை திருமணம் செய்து கொண்டான். இவர்களுக்கு மகனா பிறந்தான் அனிருத்தன். வலியின் மகனாகிய வானாவின் மகள் உஷாவை கந்தவர் மனம் செய்து கொண்டான் அனிருத்தன். தன் மகள் அனிருத்தனை மனம் செய்து கொண்டதை அறிந்த வானா கடுங்கோபம் கொண்டு அனிருத்தாவுடன் போர் புரிந்தார். கிருஷ்ணர், பலராமன், பிரத்யுத்மனன் ஆகியோர் அனிருத்ரன் பக்கமும், சிவபெருமான், நந்திதேவர், கார்த்திகேயன் ஆகியோர் வானாவின் பக்கமும் இருந்து போர் புரிந்தனர். முடிவில் கிருஷ்ணன் வானாவின் 1000 கைகளை வெட்டி எறியும் போது சிவபெருமான் இடையிட்டு 2 கைகளை விட்டு விடும்படி கூறவே கிருஷ்ணரும் அதனை ஒப்புக்கொண்டார். மேலே கூறப்பட்ட கதைகள் அனைத்தும் அக்கினி புராணத்தில் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளன. ஆயினும் 8வது அவதாரமாகிய கிருஷ்ணன் பற்றிய கதைகள் மகாபாரதத்திலும் கூறப்பட்டிருப்பதால் அக்கினி புராணம் இனி பாரத கதையினை கூறுகிறது. இதோட நிப்பாட்டம். மகாபாரதமா